ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கமலக்கண்ணன். நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த யூடியூப் சேனலில் என்னோடய ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா என்னோடய தாட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். வெயிட் அ மினிட். ட்ரேடிங் வியூங்கிறது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட்டாக இருக்க கம்பெனியோட க்ரோத்து, சார்ட் பேட்டர்ன்ஸ், லைக் எப்படி சொல்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க கம்பெனியோட எந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு, என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுற டீட்டெயில்ஸ் இருக்க ஒரு சைட்டு. இது என்எஸ்சி, பிஎஸ்சி அங்கே ட்ரேட் இருக்குது, அப்படியே இந்த வெப்சைட்டில் ரிப்ளிகேட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற அதே டேட்டா தான் இங்கேயும் இருக்கும். ரொம்ப மைனர் சேஞ்சஸ் இருக்கும். அதுவும் 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்ப மைனர் சேஞ்சஸ் இருக்கும். கொஞ்சம் டிலே அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி எக்ஸாக்டாக அங்கே நடக்கிறது அப்படியே இங்கே ரிப்ளிகேட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிற ஸ்டாக் வந்து கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஸ்டாக் வந்து நிஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டிசஸ் கீழே வரும். நான் லாஸ்ட் 4 இயர்ஸாக ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கனால என்னுடைய நாலேஜ் வச்சு இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் நான் இன்னும் அப்கமிங் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் நான் ஷேர் மார்க்கெட்டில் பேசிக்லேருந்து எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டாக்கை பற்றி மட்டும் இன்றைக்கி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் சாம்பிள் மாதிரி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து டேட் வந்து May 28 நைட் டைம். ஓகே, நான் வேறு கண்ட்ரியில் இருக்கனால வேறு டைமிங் மாறுபடும் இந்தியாவுக்கு. ஓகே, இந்த ஸ்டாக் வந்து ஒரு சாம்பிள் ஸ்டாக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் என்னோடய வீடியோ, என்னோடய அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இன்றைக்கி டேட் வந்து May 28. இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்கமிங் இது வந்து இந்த ரெட் கலர், க்ரீன் கலரில் இருக்கிறதுல வந்து ஒவ்வொன்றும் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லாமே ஃப்யூச்சரில் அப்கமிங் வீடியோஸில் இதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. ஜஸ்ட்டு இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பாயிண்டில் இருக்குது. ஜஸ்ட்டு நான் வந்து வித்தின் ஒரு 1 or 2 வீக்ஸில் இது வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்கமிங் வீக்கில் வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குதுனால இதை நான் இப்போயே அப்லோட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட் என்னோட யூடியூப் வீடியோ, ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் இருக்குதுங்க. சாரிங்க. இந்த கேண்டில்னு சொன்னாலும் பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு வீக்கை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒரு வீக்கில் இந்த கேண்டில் இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து மூவ் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து 271 ரூபாய்க்கு இருந்திருக்கு. இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 278 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்கமிங் வீக்கில் இது மேலே ஏறலாம், இல்லை கீழே இறங்கலாம். அது அன்பிரடிக்டபிள். ஷேர் மார்க்கெட் வந்து அன்பிரடிக்டபிள். அதை நீங்கள் எப்பயுமே புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் இஸ் டைனமிக். ஓகேங்களா? ஆனால் நம்ம என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா அதை நான் சொல்கிறேன். இது அப்படியே நடக்கணும்னு கேரண்டி கிடையாது. பட் என்னோடய அனாலிசிஸ் வந்து மேலே போகும்னு சொல்லி என்னுடைய ஐடியாலஜி இருக்குது. பார்ப்போம். அப்கமிங் வீக்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நானும் ஃப்யூச்சரில் இது என்ன லெவலில் பிரேக் ஆகுது, ரிட்டர்ன் கொடுக்குதா இல்லை லாஸ் ஆகுதா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2020 இந்த 2021 இந்த ஸ்டாக் வந்து 165 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2020 வந்து 126 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. செப்டம்பர் 2021 327 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இந்த ரேஞ்சில் அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா இதை ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவாங்க, சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போர்ட்டு மேலே இருக்க லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் வந்து இந்த பிளேஸில் வந்து ஒரு டைம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, மறுபடியும் இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ 1 2 3 4 5 6 இந்த 6 இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாதிரி மேலே இருக்க லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன்னு சொல்லுவோம். 1 2 3 4 இப்போ அஞ்சாவது பாயிண்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் இந்த இடத்துல இருந்து எகைன் கீழே விலை குறைஞ்சு 245 இல்லை அதுக்கு கீழேயும் கூட போகலாம். இல்லை இந்த லைனுக்கு மேலே எபோ லைன் மேலே பிரேக் ஆகி 320 340 இந்த ப்ரைஸ் 350 இந்த ரேஞ்சுக்கும் போகலாம். அது என்ன நடக்குதுங்கிறது நம்ம மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வச்சு தான் சொல்ல முடியும், அது ஃப்யூச்சரில் தான் பார்க்க முடியும். நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ பார்க்கலாம் 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கு மேலே போச்சு அப்படின்னா, இல்லை என்னோடய அனலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஐ ஹோப் இந்த ஸ்டாக் மேலே போகணும்னு நான் நம்புகிறேன், பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது, நான் 1 by 1 எல்லாமே சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே ரிஸ்க்கும் கூட, ஆனால் ரிஸ்க் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸுமே இல்லை. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பிளேஸ் டு மேக் மணி. ஆனால் வித் ப்ராப்பர் கைட்லைன்ஸோடு நம்ம வந்து பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக் ரூல்ஸ் இருக்குது, அதை மட்டும் நான் சிம்பிளாக இதில் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஏன்னா வீடியோட ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால சில கண்டென்ட் பேசணுங்கிறதுக்கு பேசுகிறேன். ஆனால் இதெல்லாம் ரொம்ப தேவையானது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா. கடை வாங்கி எப்பயுமே ஷேர் மார்க்கெட்டில் காசு போட்டுறாதீங்க, அது ரொம்பவே ரிஸ்க்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ரெண்டாவது வந்து ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் காசு போடுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனடியாக ரிட்டர்ன் வரும்னு என்றைக்குமே எதிர்பார்க்காதீங்க. உடனடியாக ரிட்டர்ன் கிடைக்கும்னா இது வந்து ஒன்றும் கேம்பிளிங் கிடையாது, இது ட்ரேடிங். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அவசரத்துக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சுருக்க காசை, வீட்டு தேவைக்கோ இல்லை வேறு ஏதோ தேவைக்காக வச்சுருக்க காசை வந்து தயவு செஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அது உங்களை மிகப்பெரிய கஷ்டத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிடும். உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்துக்காவது தேவைப்படாத காசை மட்டும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்பவே கொஞ்சமாக இருந்தாலும் தப்பு கிடையாது, ஆனால் தேவைப்படுற காசை கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய இது ஏற்படும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல மேலே போக்குன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இது 4-5 மந்த்ஸுக்கு இதே இடத்துலையே ட்ரேட் ஆகிட்டே இருக்கலாம், ஆறு இது வந்து லாஸ் ஆகி இந்த ப்ரைஸ்லேயோ எங்கேயோ வரலாம். ஸோ அப்படி நடக்கும்போது உங்களுக்கு அந்த காசு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லாஸில் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே மேலேயும் போயிருக்கலாம், ஆனால் நீங்கள் நெகட்டிவ் சினாரியோவில் யோசிச்சு பாருங்கள் எப்பயுமே. ஸோ கீழே இறங்கி உங்களுக்கு தேவைப்படுற காசு வந்து அது லாஸ் நட்டமாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு இழப்பாக இருக்கும், உங்களால் அந்த தேவையை பூர்த்தி பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே வந்து கடை வாங்கியோ இல்லை ஒரு தேவைக்குன்னு வச்சுருக்க காசையோ ஷேர் மார்க்கெட்டில் அது உடனடி தேவைக்கு வித்தின் ஒரு 6 மந்த் தேவைக்குள்ளே இருக்க காசை வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இவ்வளோ சொல்கிறேன். இந்த ஸ்டாக்கில் நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு கேட்டால் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த ஸ்டாக் வாங்கியிருக்கேன் அரௌண்டு 274 இந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கேன். நானும் உங்களை மாதிரி வெயிட் பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த ஸ்டாக் மேலே போகும் நம்புகிறேன், பார்ப்போம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் அனாலிசிஸ் ஆர் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்து நீங்கள் ஓன் ரிஸ்க் எடுங்க. இதனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் நான் பொறுப்பு கிடையாது, இதில் முழுக்க உங்களுடைய டிசிஷனாக தான் இருக்கணும். நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் இது வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அப்கமிங்கில் நான் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா அப்கமிங் வீடியோஸில் அதுக்கு வந்து ஆன்சராகவே ஒரு வீடியோவே போடுறேன். ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான் நினைக்கிறேன். தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Bye.